அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் இறைவசனம். நம்பிக்கை கொண்டோரே, வெள்ளிக்கிழமையில் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் அல்லாஹுவை நினைப்பதற்கு விரையுங்கள், வியாபாரத்தை விட்டு விடுங்கள். திரு குர்ஆன் அல் ஜும்ஆ 62வது அத்தியாயம் 9வது வசனம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஜும்ஆ தொழுகைக்கான அழைப்பு வருவதற்கு முன்பாகவே நம்முடைய வியாபாரங்களை விட்டுவிட்டு தொழுகைக்காக தயாராக வேண்டும் என்று ஜும்ஆவுடைய ஒழுக்கம் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு கட்டுப்படாத பலர் ஜும்ஆ தொழுகை நடைபெற்று கொண்டிருக்கும் நேரத்திலும் சம்பாத்தியத்தில் ஈடுபடுகின்றனர். இது குறித்து கேட்கும் பொழுது, நாம் தான் தொழுகைக்கு வந்துவிட்டோமே, கடையில் வேலை செய்யக்கூடிய முஸ்லிம் அல்லாத மக்கள்தானே வியாபாரத்தை பார்க்கிறார்கள், அது எப்படி தவறாகும் என்று கேட்கின்றனர். அன்பானவர்களே, நாமும் சம்பாதிக்க கூடாது, நமக்காக மற்றவர்களும் சம்பாதிக்க கூடாது என்பதுதான் இஸ்லாமிய ஒழுக்கம். புரிந்து கொள்வதற்கு ஓர் உதாரணத்தை நாம் எடுத்து வைக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராமில் இருக்கக்கூடியவர் வேட்டையாடக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அவருக்காகவும் வேறு யாரும் வேட்டையாடக்கூடாது என்றும் கூறுகிறார்கள். அதே வகையில் ஜும்ஆ நேரத்தில் நமக்காக சம்பாத்தியம் நடைபெறக்கூடாது. அது நாம் சம்பாதித்தாலும் சரி, நமக்காக யாரோ சம்பாதித்தாலும் சரி, அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது என்பதை விளங்க வேண்டும். எனவே ஜும்ஆ நேரத்தில் சம்பாதிப்பதை தவிர்த்து தொழுகை முடிந்தவுடன் கடையில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இப்பொழுது நீங்கள் வியாபாரம் செய்யலாம் என்று தகவல் சொல்லிவிட்டு நீங்கள் நிதானமாக கூட கடைக்கு செல்லலாம். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.